Hi all, Assalamualaikum friends. This is Mubina from Mubi's Recipes. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸி ஈவினிங் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ரெசிபியும் இருக்குது. நம்ம தந்தூரி சிக்கன் செய்யலாம். அது பண்ணுறதுக்கு நான் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock மேலே நான் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பீஸாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுப்புற கீரல் போட்டு ஃபஸ்ட் மேக்னேஷனுக்காக நான் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸு, உப்பு, மஞ்சத்தூள் இது மூணுமே போட்டு நான் ஃபஸ்ட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிட போகிறேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் மேக்னேஷன் செய்யணும். இது நல்லா ஊறினா தான் அப்போ உப்பு புளிப்புலாம் சிக்கனில் பிடிக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது பண்ணி முடிச்சிடுறோம். இப்போது செகண்ட் மேக்னேஷனுக்கு 1 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், நல்லா சிக்கன் ஊறி இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் மேக்னேஷனுக்கு இஞ்சி பூண்டு, அப்புறமா கெட்டியான தயிர், மசாலாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம சேர்த்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமன் மசாலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பாக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தந்தூர் மசாலா இதுதான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக ஆயிலும் ஃபுட் கலரும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா அப்படைசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டுற போகிறேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து நம்ம தந்தூரில் நம்ம பண்ணலாம். இப்போ என்னோடய டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். 6 o'clock எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னுடைய குட்டி கார்டனை உங்ககிட்ட காட்டுறேன். இதில் ஆலிவேரா இருக்குது, அப்புறமா சில்லி வாங்கினேன், அது முளைச்சிருக்கு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறது ஓம இலை, அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற செடி மட்டும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. 7 o'clock எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். 7 o'clock இப்படி தான் இருக்குது. வெயில் போகிறதுக்கெலாம் இப்போ 7:30 ஆகிடுது. கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுவேன் டெய்லி. இந்த ஊரில் தண்ணி ஊற்றலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி ஒரே நாளில் வீணாக போயிடும். கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும், மேலேயும் ஊற்றணும், செடி மேலேயும். அப்போ தான் கொஞ்சம் அது சர்வேல் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்குது இப்போ கிளைமேட்டு. என்னுடைய பால்கனி ரொம்ப சின்ன பால்கனி தான். பக்கத்தில் நான் துணி ஸ்டாண்டு போட்டு என்னோடய துணியை காய வச்சுக்குவேன். இந்த பக்கம் செடி இருக்குது. நல்லா ரிலாக்ஸான ஒரு ஈவினிங் சொல்லணும். கிச்சனில் மாவும் ஓடிட்டுருக்கு. மாவை அள்ளி அரைச்சதுக்கப்புறமா அள்ளுனதுக்கப்புறமா தான் சிக்கன் கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சிக்கன் நான் ஒரு 9 o'clock மாதிரி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரிக் அந்த தந்தூரில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹஸ்பண்ட் தான் இது ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மாற்றுறதுக்கு கீழே நான் ஃபாயில் கவர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த மசாலா அப்புறமா ஆயிலெலாம் கீழே ஊற்றும் இல்லையா, அதுக்காக நான் கீழே எப்போவுமே நாங்கள் இங்கே ஃபாயில் கவர் போட்டுருவோம். போட்டுட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கப்புறமா நான் சிக்கன் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அடுப்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த கம்பி கீழே ரெட் கலர் ஆகிடும் பாருங்கள். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம 2 பக்கமும் திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே இந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா அது நல்ல காம்பினேஷன், நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். அப்புறமா சாலடுக்கு நான் கொஞ்சமாக ஆனியனும் அப்புறமா லெமன் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். வேகிறதுக்கு ஒரு 25 minutes ஆகும். வெயிட் பண்ணி எடுங்க. இதில் நம்பர்ஸும் இருக்குது. 2ல் வச்சுக்கலாம், 3ல் வச்சுக்கலாம், ஹையில் 4, 5ல் ஹை. இது மாதிரி 2 பக்கமும் நல்லா க்ரில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் தந்தூர் வெளியே போய் செய்வோம். இப்போ கொரோனா வந்ததுலேருந்து வெளியே போக முடியல. அதனால் நாங்கள் இது வாங்கிட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்கும்போது ஏதாவது சொதப்பிடும், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இந்த டைம் நான் தந்தூர் பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இன்னும் தந்தூர் சிக்கனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஹமூஸும் கார்லிக் சாஸும், அதுவும் நம்ம சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். குஃபூஸ் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.